Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜில menstrual cycleோட ஒரு ஒன் ஷாட் ஆர் diagrammatic representation தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல menstrual cycle பத்தி ரொம்ப டீடைலா நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரியே அந்த வீடியோல நம்ம தியரிட்டிக்கல் தான் பார்த்திருப்போம். இந்த வீடியோல இதுல இருக்கிற டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் ஷாட் ஆர் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது ஒரு சைக்கிள்ல இருந்து அடுத்து நடக்க போற சைக்கிள் வரைக்கும் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 28 ஆர் 29 டேஸ் வரைக்கும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதோட ஆவரேஜ் இன்டர்வல் இந்த டேஸ் தான். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன். இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி 2 ஆர் 3 to 5 டேஸ் வரைக்கும் நடக்கிறது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியம் லைனிங் பிரேக் ஆகி அதுல இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் வெஜைனா வழியா. அதை நம்ம மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதுல சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரைன் ஈவெண்ட்ஸ். யூட்ரஸ்ல நடக்கிற ஈவெண்ட்டை தான் யூட்ரைன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவேரியன் ஹார்மோன் லெவல்ஸ்னா ஓவரியில ரிலீஸ் பண்ற ஹார்மோன் ரெண்டே ரெண்டு. ஒன்னு ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்னு ப்ரொஜெஸ்ட்ரான். அது எந்த டைம்ல எனக்கு ரிலீஸ் ஆகும் அதோட லெவல்ஸ் தான் இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒவேரியன் ஈவெண்ட்ஸ். ஓவரியில நடக்கிற ப்ராசஸ். பிரைமரி ஃபாலிக்கல் அது டெவலப் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறும். அந்த ஈவெண்ட் எல்லாமே சொல்றதுதான் இந்த ஓவேரியன் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்டரி ஹார்மோன் லெவல். பிட்யூட்டரி ஹார்மோன் ரிலீஸ் பண்றதுதான் கொனாடோட்ரோபின் ஹார்மோன்ஸ். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்னு லூட்டினைசிங் ஹார்மோன். அதோட லெவல்ஸை பத்தி தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு யூட்ரைன் ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 to 5 டேஸ் வரைக்கும் இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இருக்கும். அத மென்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல தான் எனக்கு ஓவரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். ஸோ இந்த ஃபாலிக்கல் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்படி டெவலப் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா இருக்கட்டும், லூட்டினைசிங் ஹார்மோன், இது எல்லாமே நார்மல் லெவல்ல தான் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே நார்மல் லெவல்ல தான் இருக்கும். பீக் லெவல்லாம் எந்த டைம்ல அட்டைன் ஆக மாட்டாங்க, மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல அட்டைன் ஆக மாட்டாங்க. இதுக்கு அப்புறமா நடக்கிறது தான் ஃபாலிகுலார் ஃபேஸ். ஸோ அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்சோ நோன் அஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே மெச்சூரா மாறுற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இது. இந்த மெச்சூர் ஃபாலிக்கலை நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஒரு பீக் லெவல் அட்டைன் ஆனதுக்கு அப்புறமா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் இருக்கும். ஆனா அதை விட ஒரு அதிகமான லெவல் வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து கிரியேட் பண்ணும். அதோட பீக் லெவல் எப்ப அட்டைன் ஆகும்? 14th டே. அதுதான் இதுல காமிச்சிருப்பாங்க. 14th டேல அதோட பீக் லெவல் அட்டைன் ஆகும். அதை நம்ம LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் தான் LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் LHS அப்படின்னு எழுதிக்கிறேன். லூட்டினைசிங் ஹார்மோன் சர்ஜ் இந்த லெவல்ல தான் அட்டைன் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூரா இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் டீஜெனரேட் ஆகி அதுல இருக்கிற ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ ஓவியூலேஷன் சொல்லுவோம். இது எப்ப நடக்கும்? 14th டே ஆர் மிட் லெவல்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த டைம்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகி வளரணும் அப்படின்றதுக்காக தான் ஈஸ்ட்ரோஜன் வந்து அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்ப இதுக்கப்புறமா நடக்கிறது தான் லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரட்டரி ஃபேஸ். ஸோ ஓவியூலேட்டரி ஃபேஸ்க்கு அப்புறமா நடக்கிறதா லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரட்டரி ஃபேஸ். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா
ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். எண்டோமெட்ரியம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா, இந்த கார்பஸ் லூட்டியம் அதாவது இந்த ரிமைனிங் பார்ட்ஸா இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல் கார்பியஸ் லூட்டியமா கன்வெர்ட் ஆகும். அந்த கார்பியஸ் லூட்டியம்ல தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு எண்டோமெட்ரியம மெயின்டெயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஸ்டேஜ் தான் லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நமக்கு கார்பஸ் லூட்டியம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து எனக்கு கண்டினியூ ஆகும். இதுல என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் சைக்கிள்லயும் நடக்கும். ஸோ இவ்வளோதான் நம்மளோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் menstrual சைக்கிள் ஆர் ஒன் ஷார்ட் ஆர் ரிவிஷன் அண்ட் menstrual சைக்கிள். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷனா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.